ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் உங்கள் பர்சனோடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாமே நம்ம சேனலில் வந்து நிறையா சொல்லியிருக்கு. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த பிளாக்கேஜஸ் நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். வாட்ஸ் யுவர் பர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ? பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், சிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ ஓகே, இப்போ உங்கள் நபருடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து உங்கள் கூட ரியூனியன் ஆகிறத பற்றி மட்டும்தான் இருக்குது. உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்களோட செல்ஃப் ஒர்க் எதையுமே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டுறாங்க. சொல்லப்போனால் ஒரு கனவுலே வந்து இருக்கிறாங்க உங்கள் பர்சன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஸோ எப்படி மேரேஜ் பண்ணிக்கலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸோ இதை பற்றிலாம் மட்டும்தான் உங்கள் பர்சன் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எதுவுமே அவங்களுடைய சிந்தனைகள் கிடையாது. ஸோ உங்களை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஒர்க் எதுவுமே வந்து கான்சன்ட்ரேட்டடாக அவங்களால பண்ண முடியலை அப்படின்றது இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகே, தி ஃபூல், தி எம்பரர். ஸோ உங்கள் பர்சன் இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கலாம். ரொம்ப பயந்த ஸ்வபாவமாக வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் ஒரு லைஃப்பில், உங்கள் லவ் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் கொடுக்கணும் அப்படின்ற ஆசை உங்கள் பர்சனுக்கு வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்கள் பர்சனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் டபுள்டாக வந்து இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். நம்ம தான் ஒரு எம்பரர். ஸோ நம்ம தான் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் வந்து எடுக்கணும். ஸோ நம்ம மட்டும் முன்னாடியே வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருந்தோம், போல்டாக பேசியிருந்தோம், ஒரு சுச்சுவேஷனை சரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போது இந்த நிலைமைக்கு வந்து வந்திருக்காது அப்படின்றதையும் ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பர்சன் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களோட கைகளில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது அப்படின்றத. ஸோ அவங்க நினச்ச ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோக்கி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றதையும் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்குறது ஒரு நியூ பிகினிங் மட்டும்தான். அதுவும் உங்கள் கூட நடக்கக்கூடிய ஒரு நியூ பிகினிங்காக தான் இருக்குது. ஓகே, இது உங்களுடைய எனர்ஜியை குறிக்கக்கூடியது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமனாக தான் இருக்கீங்க, ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறீங்க. உங்கள் பர்சனை எதிர்பார்க்கல. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட லைஃப்பில் என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்கிறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி ஓவரால் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜியாக தான் வந்து இருக்குது. அண்டு நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தற்போதைய நிலைமையில் வந்து கிடச்சிட்ருக்குது. அண்டு உங்களோட எனர்ஜி டோட்டலி பாசிட்டிவ். அண்டு டிவைனுடைய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இருக்குது. அண்ட் உங்கள் பர்சனை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. லைக் உங்களை மாதிரி தான் கிட்டத்தட்ட உங்களோட எனர்ஜி உங்கள் பர்சனோட எனர்ஜியும் வந்து ஒன்றா ஒத்து போகுது. எனக்கு தெரிஞ்சோ நீங்கள் ரெண்டு பேருமே கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிட்டீங்க அப்படின்றதையும் இங்கே ஒரு மெசேஜை நான் வந்து பார்க்குறேன். அண்ட் உங்கள் பர்சன் உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எப்போ உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ற ஒரு ஆவல் வந்து இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு சீக்கிரமாக ஒரு கம்யூனிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ஒரு 98% பர்சன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வரும். ஸோ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள். தென் பின்னாடி இருந்து ஒரு எனர்ஜி வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. சாரி, உங்களையோ உங்கள் பர்சனையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணும். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு பாஸ்ட்டில் நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வச்சு உங்களுக்கும் சரி உங்கள் பர்சனுக்கும் சரி ஒரு ப்ராப்ளம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே வந்து இருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாஸ்ட்டை பற்றி எதுவுமே வந்து பேசாதீங்க. அண்டு உங்கள் பர்சனும் பேசுனாங்க அப்படின்னா அதிலேருந்து திசை திருப்ப பாருங்கள், வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பேசுங்க. ஸோ அதை பற்றி பேசும்போது உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஃபைட் எனர்ஜி வந்து ஃபீல் ஆகும். ஸோ தயவு செஞ்சு அதை வந்து பண்ணாதீங்க. ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், அண்ட் ப்ரெசண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் பேசுங்க. பாஸ்ட்டை பற்றி பேச வேணாம். உங்களுடைய குறைகளை மட்டும்தான் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய தப்பை மட்டும் நீங்கள் சுட்டி காமிச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதனால் இந்த ரிலேஷன்ஷிப் திரும்ப ஒரு பேட் கண்டிஷனுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு பாஸ்ட்டை பற்றி நீங்கள் வந்து பேசாதீங்க. அண்ட்
இந்த சிச்சுவேஷனை கொடுக்கறது கூட 3ஆம் நபர்களாக மட்டும்தான் வந்து இருப்பாங்க. உங்கள் பர்சனும் சரி, நீங்களும் சரி பாஸ்ட்டை பற்றி அகைன் பேசணும் அப்படின்னு வந்து விரும்ப மாட்டீங்க. ஓகே, current feelings towards you. Five of Cups, Ace of Cups, the Star, the World, Ace of Pentacles, 10 of Pentacles, 2 of Cups. ஓகே, உங்கள் பர்சனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஸோ அகெயின் உங்கள் கூட ஒரு க்ளோஸ் ஆகிற டைமில் வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் ஏதாவது வந்துடுமோ, ஸோ அகைன் நம்ம பின்னோக்கி போயிடுவோமோ, நம்ம ஒவ்வொரு டைமும் ஸ்டெப் எடுக்கும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்து டோட்டலாக அது நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு ஆப்போசிட்டாக தான் வந்து அது நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் நான் ஸ்டெப் எடுக்கிறது அது அந்த மாதிரி ஆப்போசிட்டாக போயிடுவோமோ, 2 பேரையும் ஹர்ட் பண்ணிடுமா அப்படின்ற பயமும் உங்கள் பர்சனுக்கு வந்து இருக்குது. ஸோ ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து இருக்கிறாங்க. இந்த ஸ்டெப்பை எடுப்போமா வேணாமா, உங்ககிட்ட பேசுவோமா வேணாமா, ஸோ இந்த டைம் உங்ககிட்ட மறைச்ச விஷயங்கள் எல்லாமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. பட் அது சொன்னால் சரியாக இருக்குமா அப்படின்றதையும் உங்கள் பர்சன் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் தேர்ட் பர்சனால் வேறு எதுவும் பிரச்சனை வந்துடுமா அப்படின்ற பயமும் உங்கள் பர்சனுக்கு வந்து இருக்குது. ஸோ இதுதான் உங்கள் பர்சனுடைய கன்ஃபியூஷன். ஆனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரே சிந்தனை. ஸோ நீங்கள் உருவாக்குற ஒரு விஷயங்கள், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, அண்டு உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிறது, உங்கள் பர்சனை பற்றி நீங்கள் அதிகமாக சேஸ் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அப்படி எனர்ஜியில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதே எனர்ஜியில் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே வந்து கைடன்ஸாக வந்து வந்திருக்கு. அண்டு இந்த எனர்ஜி தான் உங்கள் பர்சனுடைய மைண்ட் செட்டை மட்டும் கிடையாது, டோட்டலாக உங்கள் பர்சனையே வந்து மாற்றிருக்கு. ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி. தயவு செஞ்சு இதை வந்து கைவிட்றாதீங்க, மேனிஃபெஸ்டேஷனை கைவிட்றாதீங்க. அண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸையும் வந்து நீங்கள் கைவிட்றாதீங்க. நீங்கள் உங்களை கவனிச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் மற்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து யூனிவர்ஸ் நினைக்கும். ஸோ அதனால தான் எப்பயும் சொல்கிறது செல்ஃப் லவ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னதான், நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு நடக்குது, பட் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு டிலே ஆகுது, இன்னும் என் பர்சன்கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வரல, என் பர்சன் என்கிட்ட வரல, பேசினாலும் சரியாக முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து நீங்களும் வந்து இருக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்பிக்கையை கைவிட வேணாம் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆன்சர், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்தது அவங்க வயலை வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ யாரும் வந்து பயப்பட வேணாம். ஓகே, ஸோ உங்கள் பர்சனுக்கு இருக்கக்கூடிய இந்த கன்ஃபியூஷன் வந்து ஜஸ்ட் ஒரு மாயை மாதிரி தான். அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து விலகிரும். அது அவ்வளோ பெரிய விஷயமே வந்து கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயமா நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு வந்து அவசியமே வந்து கிடையாது. அண்ட் உங்கள் பர்சனுக்கும் வந்து அவங்களுடைய லைஃப்பில் உங்களை தவிர வேறு ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு என்றைக்குமே வந்து நினச்சது கிடையாது. அண்ட் அவங்களால ரீப்ளேஸ் பண்ணவும் முடியாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அது கேரிங்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களுக்கும் நீங்கள் உங்கள் பர்சனுக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றிலாம் அவங்க திங்க் பண்ணி பார்க்குறப்போ, இது வரைக்கும் நான் சந்தித்த பர்சன்ஸ்லேயே வந்து நீ ரொம்ப ஸ்பெஷல், நீ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்க, ரொம்ப யூனிக்காக இருக்க, ஸோ உன்ன மாதிரி ஒரு பர்சனை நான் மிஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் நினச்சதே கிடையாது. ஸோ இப்போது உன் கூட சேர்ந்து இருக்குன்னு நான் நினச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நீ என்னை விட்டு ரொம்ப தூரமாக போய் நிற்கிற, உங்ககிட்ட நான் வரணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு வழி தெரியலை அப்படின்னு சொல்லி உங்கள் பர்சன் இங்கே ரொம்ப கதறாங்க. அண்ட் அவங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் உலகம். ஸோ உங்களை நினைக்கும் போது அவங்க மனசு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பார்க் வந்து ஃபீல் ஆகுதான். அண்டு ரொம்ப அழகாக ஒரு எப்படி சொல்ல, உங்களை பற்றி நினைக்கும் போது அவங்க மனசில் வந்து ஒரு சந்தோஷம் வந்து இருக்குது, அவங்க ஃபேஸ் ஒரு சந்தோஷம் வந்து வெளிப்படுது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சாங்ஸ் டெடிகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சாங் ப்ளே ஆகிட்டுருக்கும் போது உங்களுடைய தாட்ஸ் வருதான். உங்கள் பர்சன் உங்களை வந்து இவ்வளோ அழகாக வந்து இவ்வளோ ஆழமாக வந்து உங்களை வந்து நேசிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்க உங்கள் பர்சன் என்றைக்குமே வந்து உங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 100% வந்து தெரியுது. உங்கள் பர்சன் உங்களை வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அண்ட் எங்கேயும் உங்களை லூஸ் பண்ண வந்து நினைக்கல. உங்கள் பர்சன் உங்களை அந்தளவுக்கு வந்து நேசிக்கிறாங்க, அந்தளவுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ இங்கே இல்லை, நிறைய பேருக்கு வந்து இந்த காதலியும் தாண்டி உங்கள் மேலே வந்து ஒரு அக்கறை வந்து இருக்குது.
ஸோ உங்கள பார்த்துக்கணும். உங்க பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீ என் கூட சேரியோ இல்லையோ, பட் நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி தான் உங்க பர்சன் வந்து நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பயம் இருக்கு ஃப்யூச்சரில் சேருவோமா மாட்டோமா என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்ற பயம் வந்து இருக்குது. பட் அவங்க மனசில் இருக்க ஒரே ஒரு விஷயம், நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் உன்னை மட்டும் தான் பண்ணணும், உன் இடத்த வேறு யாரும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான் அகைன் அகைன் உங்கள் பர்சன் வந்து சொல்கிறது. அண்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்தால் இந்த காதலில் முன்னோக்கி போக முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கும் வந்து உங்கள் பர்சன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசணும் அப்படின்னா, ஸோ எந்த மாதிரி பேசி சம்மந்தம் வாங்கலாம், இது எல்லாமே வந்து தெளிவாக ஒரு பிளானோட வந்து உங்கள் பர்சன் வந்து செயல்பட போகிறாங்க. ஸோ நீங்கள் எதுக்குமே வந்து பயப்பட வேணாம். ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். அண்ட் ஃபைனலி பாருங்கள், 2 ஆஃப் கப்ஸ் நீங்கள் எதிர்பார்த்தா அந்த ரியூனியன் நடக்க போகுது அப்படின்றது தான் இங்கே வந்து ஃபைனலி வந்து சொல்கிறாங்க. அண்ட் உங்கள் பர்சனும் சரி, நீங்கள் சரி எதிர்பார்த்தது இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். நீங்களும் சரி, உங்கள் பர்சனும் சரி, இந்த ரியூனியன் நடக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் பர்சனை நினைக்கும்போது பாசம் இருக்குது, அன்பு இருக்குது, இது எல்லாமே இருக்குது, காதல் இருக்குது. பட் அதை பெருசாக நீங்கள் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே வந்து அப்படியே மனசப்பட்டதை டப்புன்னு ஓப்பன் பண்ணி சொல்லிடுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்கிட்ட அன்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, பட் நான் உங்ககிட்ட போய் பேச மாட்டேன், நான் இதே வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்ற எனர்ஜியில் தான் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. அண்ட் உங்கள் பர்சன் இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக, இதுக்கு முன்னாடி எதுவுமே உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, இப்போ எல்லாமே வந்து அப்படியே ஓப்பன் அப் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எனர்ஜியை வந்து மாற்றிருக்காங்க. அண்டு இப்படியே போயிடுச்சு அப்படின்னா, ஸோ அவங்க மனசில் இருக்க அந்த காதலை, அந்த அன்பை உங்ககிட்ட வெளிப்படுத்தலை அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போயிருமோ அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் மனசை ஓப்பன் பண்ணி பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்க போகுது. ஸோ அடுத்த பௌர்ணமிக்குள்ளே சிலருக்கு 2 மந்த்ஸ், ஓகே, அடுத்த பௌர்ணமி அப்படி இல்லைன்னா 2 மந்த்ஸுக்குள்ளே உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அப்படி கம்யூனிகேஷன் நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த கமெண்ட்ஸில் வந்து, ஸோ என் பர்சன்கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வந்துருச்சு அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் இதான் உங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சன் உங்களை பற்றி இப்படி தான் வந்து திங்க் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுச்சு அப்படின்னா 7 ஒயிட் ஹார்ட் சென்ட் பண்ணி இந்த எனர்ஜி வந்து கிளைம் பண்ணிக்கோங்க.